குருப்யோ நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தத்துவம் ஆட சதாசிவம் தானாட, சித்தமும் ஆட சிவசக்தி தானாட, வைத்த சராசரம் ஆட மறையாட, அத்தனும் ஆடினான் ஆனந்த கூத்தன்றே என்று 7ஆம் நூற்றாண்டில் திருமூலரின் திருக்கூத்து தரிசனம் இறைவன் ஆடும் கூத்தின் அடிப்படை தத்துவங்களையும் அதில் மறைந்திருக்கும் அர்த்தங்களையும் அழகுகளையும் எடுத்துரைக்கின்றது. மானசீகமாக இறைவனை அடையவோ ஆராதிக்கவோ, ஏன் தாமே இறைவனாகவும் தமக்குள் இறைவன் கலந்திருப்பதாகவும் உணர்த்தும் உன்னத கலை இந்த பரதக்கலை. அப்படிப்பட்ட இந்த உயர்வான கலையை கற்று பயின்று முயற்சி செய்வதே ஒரு தவம். கடவுளையும் இத்தவத்திற்கு உறுதுணையாய் நிற்கும் ஆசானையும் போற்றி வழங்கும் நிகழ்ச்சியே இன்றைய சலங்கை பூஜை நிகழ்ச்சி. பரத சமுத்திராலயா வழங்கும் 3வது சலங்கை பூஜை விழாவிற்கு அவையோரையும் சிறப்பு விருந்தினர்கள் புதுவை பரதாலயா நிறுவனர் கலைமாமணி டாக்டர் அபயக்கரம் கிருஷ்ணன் ஐயா அவர்களையும், புதுவை பரதாலயா நிறுவனர் கலைமாமணி டாக்டர் பிரீதா பிரபுதாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமசோமா ஜோதித் கமய என்பது உபநிடத்தின் வாக்கு. அஞ்ஞானம் என்னும் இருளிலிருந்து மெய்ஞானம் என்னும் வெளிச்சத்திற்கு நம்மை கொண்டு செல்வது தெய்வ பக்தி. விளக்கின் ஒளி எவ்வாறு மேல் நோக்கி எரிகின்றதோ அவ்வாறே நம் எண்ணங்களும் மென்மேலும் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியினை மங்களகரமாக குத்துவிளக்கேற்றி துவக்குவோம். குத்துவிளக்கேற்ற சிறப்பு விருந்தினர்களையும் பரத சமுத்திராலயாவின் குரு திருமதி சுதாலட்சுமி பத்மநாபன் அவர்களையும் மாணவிகளையும் பெற்றோர்களையும் அன்போடு மேடை கழைக்கின்றோம். பரதநாட்டிய மரபில் குரு சிஷ்ய பயிற்சி முறைப்படி ஒரு மாணவி நாட்டியம் கற்று அடவுகளை நன்பயிற்சி செய்து தாள கணக்குகளும் எளிமையான அபிநயங்களும் கொண்ட ஒரு சில உருப்படிகளை பயின்று ஒரு மங்கள நாளன்று முதலில் சலங்கை அணிந்து குரு
மற்றும் பெற்றோர்களின் முன்னிலையில் அவ்வுருப்படிகளை நிகழ்ச்சியாக வழங்குவது சலங்கை பூஜையின் மரபு. காலத்திற்கேற்ப மாணவர்களை ஊக்கப்படுத்தவும் அழகினை உணர்த்தவும் சலங்கை பூஜை விழாவாக விஸ்தரிக்கின்றது. முதலில் ஒரு மாணவி 100 அல்லது 200 வெள்ளி தாமிரம் அல்லது வெண்கல மணிகளை கருப்பு கயிற்றால் ஒன்றோடு ஒன்று உரசாதவாறு மணிகளுக்கு இடையில் முடியிட்டு அணிந்து ஆடுவர் என கிங்கினி லட்சணத்தில் கூறப்பட்டுள்ளது. பாவம், ராகம், தாளம் இவை இணைந்ததே பரதம். இதில் ஆரம்ப பாடம் கற்கும் மாணவிகளின் முதல் பாடமான ராகம், தாளம் ஆகிய கூறுகளை நடனத்தில் உணர்த்தும் கருவியாக விளங்குவது நாம் கால்களில் அணியும் சலங்கை. சிறப்பு வாய்ந்த தெய்வத்திற்கு இணையான இச்சலங்கையை அணிந்து ஆடக்கூடிய மாணவி தாள கணக்குகளை நன்கு உள்ளுர உணர்ந்து பார்வையாளர்களுக்கு அதனை உணர்த்தும் அனுபவமே சலங்கை பூஜையின் சாராம்சம். ஆனந்த நர்த்தனமாடும் ஆணை முகத்தவனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆணை முகத்தவனே, ஐங்கரனே தீர்ப்பரனே தற்பரனே சங்கரன் மகனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆணை முகத்தவனே, ஐங்கரனே தீர்ப்பரனே தற்பரனே சங்கரன் மகனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆணை முகத்தவனே. வெண்பிறை அணிந்த சங்கரனும் வேங்குழலூதும் மாதவனும், வெண்பிறைடும் வேங்குழலூதும் மாதவனும், வேதம் வகுக்கும் நான்முகனும் வேண்டும் வரங்களை அருள்பவனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆணை முகத்தவனே, ஐங்கரனே சிற்பரனே தற்பரனே சங்கரன் மகனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆணை முகத்தவனே. நினைத்த காரியம் கைகூடும் நர்த்தன கணபதி அருளாலே, கற்பக ரூபனே கருணாகரனே கங்கணமணிந்த கணநாதா, நினைத்த காரியம் கைகூடும் நர்த்தன கணபதி அருளாலே, கற்பக ரூபனே கருணாகரனே கங்கணமணிந்த கணநாதா, காண்பவர் வணங்கும் கஜமுக ரூபனே வந்தருள் தந்தருள் லம்போதரனே, காண்பவர் வணங்கும் கஜமுக ரூபனே வந்தருள் தந்தருள் லம்போதரனே, பொற்பது தூக்கிய சிச்சபையாடிடும் சிதம்பர வாசனின் திருமகனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆணை முகத்தவனே, ஐங்கரனே சிற்பரனே தற்பரனே சங்கரன் மகனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆணை முகத்தவனே, ஐங்கரனே சிற்பரனே தற்பரனே சங்கரன் மகனே, ஆனந்த நர்த்தனமாடும் ஆணை முகத்தவனே. வரமருள்வா கணநாதா, ஈசன் மலரடி போற்றி, ஈசன் மலரடி போற்றி, சிவகாம சுந்தரி மலர் பாதம் போற்றி,